ட்ரெயின்ல டிராவல் பண்ற உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப 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 ஒரு மகிழ்ச்சியான செய்திங்க. இனிமே நீங்க அன்ரிசர்வ்டு டிக்கெட்டை யூடிஎஸ் ஆப்ல எடுக்கும் போது ஸ்டேஷனுக்கு வெளியே நின்னுலாம் எடுக்க வேணாங்க. ஸ்டேஷனுக்கு உள்ள நின்னு, அதாவது ட்ரெயின்லயே உட்காந்து உங்களுக்கான அன்ரிசர்வ்டு டிக்கெட்டை நீங்க ஆன்லைன்லயே எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் உங்களோட மொபைல்ல யூடிஎஸ் ஆப் ஓபன் பண்ணுங்க. வழக்கமா எல்லாரும் டிக்கெட் எப்படி எடுப்பீங்கன்னா, மேல ஜெர்னி டிக்கெட்டை செலக்ட் பண்ணிப்பீங்க. கீழே நார்மல் புக்கிங்ல புக் அண்ட் டிராவல், அதாவது பேப்பர்லெஸ் அண்ட் பேப்பர்னு இருக்கும். இந்த ஒரு ரெண்டு ஆப்ஷன் மட்டும் தாங்க நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்க. ஆனால் மேல பாருங்களேன், ஜெர்னி டிக்கெட் பக்கத்துல QR புக்கிங் இருக்கு. இது யாருமே நீங்க சரியா கவனிச்சிருக்க மாட்டீங்க. இப்போ அந்த QR புக்கிங்க டச் பண்ணுங்க. கீழ ஜெர்னி டிக்கெட் பை QR இருக்கும், அதையும் டச் பண்ணுங்க. ஸ்கேனர் இப்போ ஓபன் ஆகும். கையில இன்னொரு மொபைல் எடுத்துக்கோங்க, கூகுள் போங்க. நான் இப்போ திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன்ல இருக்கேங்க, அதனால கூகுள்ல போயிட்டு திருச்சி ஜங்ஷன் UTS QR கோட் அப்படின்னு டைப் பண்றேன். நீங்க சர்ச் பண்ண உடனே ஃபர்ஸ்டாவே இருக்கு பாருங்க, அதை லைட்டா டச் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த QR கோட் இருக்கும். இப்போ UTS ஆப்ல QR கோட ஸ்கேன் பண்ணுங்க. ஃப்ரண்ட்ல திருச்சிராப்பள்ளி ஜங்ஷன் சொல்லி ஆட்டோமேட்டிக்கா வந்துரும். கீழே இருக்க 2 ஸ்டேஷன்ல நீங்க எந்த ஊருக்கு போறீங்களோ அதற்கான டிக்கெட் எடுத்துக்கோங்க. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தஞ்சாவூர் ஜங்ஷன் போற மாதிரி உங்களுக்கு பண்ணி காட்ட போறேன். கீழே இருக்க ட்ரெயின் டைப்ல ஆர்டினரியை செலக்ட் பண்ணி அதற்கு கீழே இருக்கக்கூடிய புக் டிக்கெட்டை நம்ம டச் பண்ணோம்னா உங்களுடைய UTS ஓட லாகின் கேக்கும். அதை போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஜிபே போகும். ஜிபேல பாஸ்வேர்டு போட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான அன்ரிசர்வ்டு டிக்கெட்டை ட்ரெயின்ல உட்காந்தே புக் பண்ணிடலாங்க. நீங்க ட்ரெயின் டிக்கெட்டை தொலைச்சிட்டாலோ இல்ல பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்காம பிளாட்ஃபார்ம்குள்ள வந்துட்டாலோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. எமர்ஜென்சிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.